வணக்கம். வணக்கம் கடைசியா. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தான் நான் கேட்கணும். நானும் சூப்பரா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ, இன்னைக்கு வந்து நெறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஆமா. ஸோ அதாவது உலகமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய போர். பெரிய போர்னா, அது பெரிய ஒரு போரா தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு வருது நாளுக்கு நாள். அப்போ அந்த போரோட நிலைமை என்ன நடந்துகிட்டு இருக்கு? அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த 3 நாடுகள மையப்படுத்தி மத்திய கிழக்கு நாடுகள்ல என்ன மாதிரியான தாக்கம்? அது மட்டும் இல்லாம உலக பொருளாதாரம் இதனால ரொம்பவே நெருக்கடிக்குள்ளாகி இருக்கு. இந்த விடயங்கள வந்து இன்னைக்கு நாங்க நிகழ்ச்சியில பேச போறோம். அது மட்டும் இல்லாம இந்த போர் வந்து இலங்கைக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு? இலங்கையோட அரசியல்வாதிகள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இலங்கை அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணுது? அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நிச்சயமா நாங்க கலந்துரையாட போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இலங்கையில நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இருக்கு இல்லையா? ம். அதனுடைய விசாரணைகள் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரீசென்ட்டா கூட சுரேஷ் சாலே அவர வந்து கைது பண்ணியிருந்தாங்க. ம். அவரு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து இப்ப வெளியாகி இருக்கிற இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, இலங்கையில வந்து மின்தடை சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறதா தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதுவும் 1, 2 இல்ல 17,000 கிட்ட மின்தடை சம்பவங்கள் வந்து பதிவாகி இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ அத பத்தியும் இன்னைக்கு நாங்க வந்து பேசலாம். நிச்சயமா. முதலாவதா வந்து இந்த உலகப் போர்ன்னு சொன்னா, இது வந்து இப்போ ஒரு 3ஆம் உலகப் போருக்கு வந்து அடிக்கல் நடப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள், நிறைய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் நிலைமை நாளுக்கு நாள் ரொம்பவே தீவிரமடைஞ்சுகிட்டு இருக்கு. தாக்குதல் வந்து மாறி மாறி நிறைய பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நிறைய தாக்குதல்கள் பதிவாகிட்டு இருக்கு. இந்த இந்த மாதிரியான பின்னணியில ஈரானுக்கு வந்து ஈரான்ல இருந்த உயர்மட்ட தலைவர் உயிரிழந்துட்டாரு. அது எல்லாருக்குமே தெரியும். உயிரிழந்ததுக்கு அப்புறமா அவருடைய 2வது மகனை வந்து புதிய உயர்மட்ட தலைவரா நியமிக்கப்படுறாரு, மொஜ்தபா கமேனின்னு சொல்லி. இவர் மூலமா இப்போ ஒரு புதிய ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஈரானோட அணுசக்தி திட்டங்களை நிறுத்தி வைக்கிறது தொடர்பா சர்வதேச ரீதியில இருந்த ஒப்பந்தங்கள், இப்ப வரைக்குமே நடைமுறையில இருந்த சர்வதேச ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறுத்துறதுக்கு அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்காரு. அப்போ இதுக்கப்புறமா எந்த ஒரு சர்வதேச ஒப்பந்தமும், அதாவது ஈரானோட அணுசக்தி திட்டங்கள் தொடர்பா இதுக்கு முதல்ல பண்ண எந்த ஒரு ஒப்பந்தமும் இதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தப்படாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே உறுதியா இருக்காரு. அணு ஆயுதங்களை வச்சிருக்குது அப்படிங்கிறது ஈரானோட இறையாண்மையோட இருக்கக்கூடிய ஒரு உரிமை அப்படின்னும், அது சர்வதேச சமூகத்தோட பேச்சுவார்த்தைகள் மூலமா தீர்க்கப்பட தேவைப்படாத ஒரு விஷயம் அப்படின்னும் கமேனி வந்து உறுதியா சொல்லியிருக்காரு. அப்போ இந்த போர் ஆரம்பிச்சதுக்கான காரணமே அதுதான் சொல்லப்படுது. அதாவது ஈரானோட அணுசக்தி திட்டங்களை முழுமையா அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா உட்பட இஸ்ரேலோடையும் ஒரு திட்டமா இருந்தது. அதுக்காக தான் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இப்ப அதோட விளைவா இவர் வந்து அதே விடயத்துல உறுதியா இருக்காரு. இல்ல, அணு ஆயுத திட்டங்களை வந்து வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய முடிவு. அது நாங்க உங்களோட தீர்மானிச்சு உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் நாங்க வச்சிருக்க கூடாதா அப்படிங்கறது நாங்க டிசைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியா தெரிவிச்சிருக்காரு. அது ஆக மொத்தத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து மத்த நாடுகளுக்கு வேணா ராஜாவா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு நீங்க ராஜாவா இருக்க முடியாது. எங்களுக்கு நாங்க தான் நாங்க தான் ராஜா, ராஜா. நாங்க தான் மந்திரி அப்படின்ற ம். மாரி சொல்லியிருக்காரு. அத விட ஸ்பெஷலா ஒண்ணு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்மோஸ் நீரிணை இருக்கு இல்லையா? ஆமா. இத தாண்டி உங்களால 1 லிட்டர் எண்ணெய கூட எடுத்துட்டு போ முடியாது ம். அப்படின்ற மாரி ஒரு சபதம் கூட விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஈரான். ஆமா. அமெரிக்கா என்ன நினைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் போர் நடந்துச்சு இல்லையா? ம். அதுல வந்து அந்த ஈரான் நகரத்த வந்து நம்ம ரொம்ப தாக்கிட்டோம். அதனுடைய உச்ச தலைவர வந்து கொன்னுட்டோம் அப்படின்னா, ம். நாடு வந்து நிலை குலைஞ்சிரும் அப்படின்னு தான் ஆமா. நெனச்சாங்க. ம். ஆனா அவங்க நெனச்சது ஒண்ணு, இப்ப நடந்துகிட்டு இருக்குது ஒண்ணு. நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணு. ஏன்னா ம். ட்ரம்ப் கூட ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? இது வந்து 2 வார காலம் தான் நீடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா போற போக்க பார்த்தீங்கன்னா, இது வந்து முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் தாக்குதல்ல வந்து நிறுத்துற மாதிரி இல்ல. இப்ப சில தகவல்கள் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வளைகுடா நாடுகள் இருக்கு ம். இல்லையா? ம். அதுல இருந்த யுஎஸ் பேஸ் தூதரக அதிகாரிகள் வந்து திரும்பி நாட்டுக்கே திரும்பி போறதாகவும் வந்து தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. ஆமா. ஸோ இந்த நேரத்திலேயே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஈரான் வந்து எவ்வளவு பலம் வாய்ந்தது அப்படின்றது. ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த ஹார்மூஸ் நீரிணை ஊடாக நீங்க சொன்னதுதான். பயணிக்கிற கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்படும். எங்கள மீறி எந்த ஒரு கப்பலும் போக முடியாது. அப்படின்னு ஈரான் சொன்னது மட்டும் இல்ல, அது செஞ்சும் காட்டியிருக்கு. இன்னைக்கு காலையிலயும் வந்து 3 கப்பல்கள், ஈராக் கடற்பரப்புல வந்து 3 கப்பல்கள் வந்து தாக்கி அழிக்கப்படுது. இது வந்து இன்னும் ஒரு என்ன சொல்றது, டிரெக்டான ஒரு அட்டாக்கா தான் பார்க்கப்படுது. நாங்க சொன்னோம், அப்ப எங்கள மீறி ஏன் வாரீங்க? நாங்க வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னா, அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது உலக பொருளாதாரத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா எரிபொருள் விலை அதிகரிப்பு, எரிவாயு தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி நிறைய பொருளாதார சிக்கல்களை நிறைய பெரிய பெரிய நாடுகள்ல இருந்து ஆசிய நாடுகளுக்குமே வந்து அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால ஆல்ரெடி இப்ப நிறைய நாடுகள்ல வந்து இந்த தாக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய நாடுகள்ல வந்து நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம், அந்த மாதிரி
கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டில் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டு படியேறி போக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த போரோட தாக்கம் அந்த அளவுக்கு ஒரு லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியை யூஸ் பண்ணுற அளவுக்கே அது வந்து ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு ஒரு சில நாடுகளில். இலங்கையில் இது எந்த மாதிரியான இம்பேக்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ வரைக்குமே பெரிய அளவிலான ஒரு தாக்கம் இல்லை அப்படின்னாலுமே இலங்கை அரசியலுக்குள்ளேயும் இலங்கை அரசாங்கத்துக்குள்ளேயும் ஒரு சில தாக்கங்களை இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ போரோட நிலைமை வந்து ட்ரம்ப் இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சில பேச்சுவார்த்தைகளுக்கு வந்தாலுமே கூட ஈரான் ஜனாதிபதியும் 3 நிபந்தனைகளை முன் வச்சிருக்காரு. இத்தனை நாள் போர் நடந்துச்சு, இந்த போருக்கான நஷ்ட ஈடை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு போர் நடக்காது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நிபந்தனைகளை முன் வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சொன்னால் மட்டும்தான் நாங்கள் போரை நிறுத்துவோம், அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் பக்கமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ட்ரம்ப் வந்து அணுசக்தி திட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, இனி இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எந்த ஒரு அணுசக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பும் அவரோட சில வார்த்தைகளில் அவரும் பிடிவாதமாக தான் இருக்காரு. அதனால் இந்த போரோட நிலைமை அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். இது எப்போ முடியும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக தெரியாது, இப்போ வரைக்குமே தெரியாது. இதுக்கு மேலே அதுக்கான அறிகுறிகள் கூட இப்போ வரைக்கும் இல்லை. அப்போது இது வந்து ஆல்ரெடி இது வந்து ஒரு சர்வதேச உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறி முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இது வந்து ஒரு பிராந்தியத்துக்குள்ளே நடக்கிறது, அந்த 3 நாடுகளை மையப்படுத்தி மத்திய கிழக்கில் நடக்கிறது அப்படின்னு இதுக்கு மேலேயும் நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே இதோட இம்பேக்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போது இது இலங்கையிலையுமே வந்து எப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் ஸ்ரீலங்காலையுமே வந்து கேஸோட ப்ரைஸ் கூடியிருக்கு, அதே மாதிரி பெட்ரோல் விலைகள் எல்லாமே கூடியிருக்கு. இது சாதாரண ஒரு மனுஷங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது. இலங்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இலங்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ வரைக்குமே இலங்கையில் கேஸ் வந்து தட்டுப்பாடு. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருந்தது, லாஃப் மற்றும் லிட்ரோ கேஸ் வந்து இப்போ தட்டுப்பாடாக இருக்குது. முக்கியமாக பிரதான நகரங்களில் கொழும்பு, கண்டி இந்த மாதிரியான பிரதான நகரங்கள்லேயே கேஸுக்கான தட்டுப்பாடு நிலவிக்கிட்டு இருக்கதா நிறைய செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து இந்த சமையல் எரிவாயோட விலை வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஆமாம். இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அதிகரித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து காசு கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கோம், பட் எங்களுக்கு வந்து கிடைக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கேஸ் கடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சில விஷுவல்ஸ் வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியுது, மக்கள் வந்து லைனில் இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அவங்க கிட்ட கையில் காசு இருந்துமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருக்காங்க. சரி, ஒரு இப்போ என்ன சொல்றது, கரண்ட் இல்லாமல் இருந்தால் கூட பக்கத்து வீட்டில் சரி நம்ம போய் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் கேஸ் இல்லாமல் ஒன்றுமே முடியாது இல்லையா. அந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு வந்து சமைக்கிற தேவை இருக்கும். இப்போ இந்த கேஸ் இல்லாமல் அவங்க கடையில் போய் வாங்குறதுனா கூட கடையில் கூட கேஸ் இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இனிமேல் வந்து எதிர்காலத்தில் நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இப்போ இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேஸ் ஆலையாக இருக்கட்டும், பெட்ரோல் ஆலை இருக்கட்டும், நிறைய சிரமங்களை வந்து எதிர்கொள்கிறாங்க. நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போதே நமக்கு விளங்கும் இல்லையா. அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் கூட நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. இப்போ ஹோட்டல்ஸ் திறக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அதை வந்து மட்டுப்படுத்துறதா இருக்கட்டும், வீட்டில இருந்தே நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில இருந்தே மக்கள் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இந்தியா வந்து எவ்வளோ பெரிய நாடு, ஸோ அந்த நாட்டுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம நாட்டுக்கெல்லாம் இது வந்து ஈஸியாக எஃபெக்ட் ஆகும். இந்தியாவில் சில ஹோட்டல்ஸில் வந்து டீக்கு மட்டும்தான் சில ஹோட்டல்ஸ் திறந்திருக்கதாகவே அந்த ஒரு நோட்டீஸ் போர்ட் போட்டு டீ மட்டும்தான் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்ட் போடுற அளவுக்கு இந்த போரோட தீவிரம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதாவது குருநேகல், கண்டி, ரத்னபுரி இந்த மாதிரியான மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில நகரங்களில் கேஸுக்கு வந்து ரொம்பவே தட்டுப்பாடு இருக்குது. மக்கள் எல்லாமே வந்து வரிசையில் நிற்கிறதா வந்து மக்களே குற்றம் சுமத்தி இருக்காங்க. இது ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது. மற்றது பெட்ரோல் விலை கூடினதுனால அத்தியாவசிய பொருட்களோட விலைகளும் வந்து அதிகரிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் சாப்பாடோட விலைகளும் வந்து அதிகரிச்சிருக்கு. நம்ம வந்து கடைகளில் போய் வாங்கக்கூடிய சாப்பாடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இதுகளோட விலைகளும் அதிகரிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருந்தாலுமே கூட பேருந்து கட்டணங்களும் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அங்கங்கே காணக்கூடியதாக இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது பஸ் ஃபேர் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு, அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான நிலைமைகளும் இருக்குது. இதை சுற்றி இலங்கை அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னா, எதிர்கட்சிகளுக்கு எப்போவுமே வந்து ஒரு அரசியலை நடத்துறதுக்கு ஒரு ரீசன் வேணும் தானே. உலகத்தில் நடந்துகிட்டு இருக்க இந்த போரை அவங்க வந்து அரசியலுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தெளிவாக தெரியுது. இலங்கை அரசாங்கம் பெட்ரோலை கூட்டினதுக்கான காரணம் வந்து
அதுக்கு ஜனாதிபதி அழகா சொல்லியிருப்பாரு, நான் ஒன்றும் எண்ணெய் நிறுவனத்துக்கு, எந்த ஒரு எண்ணெய் நிறுவனத்துக்கும் நான் ஒரு ஓனர் கிடையாது. எங்களோட அரசாங்கம் பெட்ரோலை கூட்டினதுக்கான காரணம் வந்து உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் நிலைமை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மற்றபடி இதோட லாபம் என்னோட அரசாங்கத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. ஆனா எங்களுடைய எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் எப்படின்னா, நீங்க பெட்ரோல் விலையை கூட்டினது வந்து இப்படி ஒரு போர் பதட்டத்துக்கு மத்தியிலையும் நீங்க பெட்ரோல் விலையை கூட்டினது வந்து எங்களால எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது, மக்களுக்கு இது வந்து இன்னொரு சுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாமே சொல்றாங்க. முக்கியமா முஜிபுர் ரஹ்மான் எம்பி அவர் ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு. இந்த பெட்ரோல் விலை கூட்டினதுனால அரசாங்கத்துக்கு எவ்வளவு லாபம் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு கணக்கு பண்ணி அந்த கணக்கை வந்து சொல்லியிருந்தாரு. மக்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சுமையாக இருக்குது, அரசாங்கம் வந்து இந்த பெட்ரோல் விலையை கூட்டி அவங்களுக்கான லாபத்தை தேடிக்குது அப்படின்னு ஒரு கருத்து வெளியிட்டிருந்தாரு. இப்போது உலகத்தில் பெரிய பெரிய நாடுகள் இருக்குது. இந்த எல்லா நாடுகளுமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில், ஏன்னா அந்த ஒரு ஹோர்முஸ் நீர்நிலை அப்படிங்கிறத தாண்டி கப்பல்கள் வருதில்லை, அதனால உலக பொருளாதாரம் வந்து ஃபுல்லாக தடை பண்ணப்பட்டிருக்கு. அதையும் புரிஞ்சுக்காம எங்களுடைய நாட்டு அரசியல்வாதிகள் வந்து நடந்துக்கிறாங்க. பெரிய பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கமா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி இது எதிர்காலத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி அவங்க அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அரசாங்கம் சொல்றது அவங்க செய்யறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாரும் ஒன்றிணைந்து செயற்பட்டா மட்டும்தான் இந்த நிலைமையை கடந்து எங்களால வர முடியும். ஆனா எங்கட நாட்டுல இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. எப்படி நடக்குதுன்னா, கவர்மெண்ட் ஒன்று சொல்லுது, அதுக்கு எதிர்க்கட்சி இன்னொன்னு சொல்லுது. மக்கள் இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி குழப்பத்துல இருக்காங்க. ஒரு சில பேர் நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு சில பேர் வந்து தெளிவா இருக்காங்க. நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப தெளிவான ஒரு எண்ணம், ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கு, மக்களுக்கு இருக்கு. அதை வந்து குழப்புற மாதிரியான விஷயங்கள்ல வந்து எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். 2021 கிட்டத்தட்ட 2022 அந்த ஆண்டு கால பகுதியில் வந்து அறகலைய போராட்டம் நடக்கும்போது எதுக்காக வந்ததுன்னு சொல்லி சில அரசியல்வாதிகள் மறந்து அரசாங்கத்தை விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பெட்ரோல் வந்து எங்களுக்கு தட்டுப்பாடாக இருக்கக்கூடாது, அந்த தட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு திட்டத்தோட போய்கிட்டு இருக்கு. அந்த திட்டத்தை குழப்புற மாதிரியே நிறைய செயற்பாடுகளில் வந்து எதிர்க்கட்சி ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் வந்து பெட்ரோல் விலை வந்து அதிகரிச்சிச்சு இல்லையா, அதுக்கு அரசாங்கம் என்ன காரணம் சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக சந்தையில வந்து கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து அதிகரிச்சிருச்சு, அதனால தான் நாங்கள் வந்து கூட்டினோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை வந்து அதிகரிச்சிருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அது வந்து குறைஞ்சிட்டு. ஆனா கவர்மெண்ட் வந்து எரிபொருள் விலையை குறைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கச்சா எண்ணெய் வந்து கூடிருச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. $120 அந்த ரேஞ்சில தான் கச்சா எண்ணெயோட விலை இருக்கு. இந்த மாதிரியான உலகளாவிய ரீதியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இம்பாக்ட்னால தான் ஸ்ரீலங்காக்கு இப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு அரசாங்கம் தெரியப்படுத்தி வெளிப்படைத்தன்மையோட தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதையும் ஒழிச்சு மறைச்சு விலை கூட்டவோ விலை அதிகரிப்போ பண்ணல. அவங்க எல்லாமே வெளிப்படைத்தன்மையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் வந்து இதை வந்து தன்னோட சுய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறான ஒரு விடயம். ஏன்னா எல்லாருமே எதிர்க்கட்சி அப்படிங்கிறது வந்து சரியான விஷயங்களை விமர்சிச்சு சரியான விஷயங்களை அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு பேர் தான் எதிர்க்கட்சி. அதுதான் ஒரு எதிர்க்கட்சியோட நல்ல ஒரு பண்பாகவும் இருக்கணும். ஆனா எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி வந்து அதுக்கு அப்படியே தலைகீழா ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்காங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆகவே மக்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி. மக்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அவர்கிட்ட வந்து ஊடகத்தால போய் கேட்டுருக்காங்க, நாட்டில் இப்படியெல்லாம் இது நடக்குது, என்ன இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை விட மக்களுக்கு நல்லா தெரியும் நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அவர் ஜனாதிபதியா இருக்கும்போது பௌத்த மதத்துக்கு இப்போ இருக்க அரசாங்கத்தை விட முன்னுரிமை கொடுத்ததாகவும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி தான் மக்களுக்கு தெரியும் நாட்டில் என்ன நடக்குது, யார் எதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கம் என்ன மாதிரியான பாதையில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். உலகளாவிய ரீதியில் பிரச்சனைகள் இப்படி இருக்கும்போது இலங்கையோட நிலைமையும் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் கவலையா இருக்கு. ஸோ இந்த கவலைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து இதை கரிசனை எடுத்து ஒரு நல்ல முடிவை தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இப்போ வந்து ஒரு விசாரணை வந்து ஒன்று சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இருக்கு இல்லையா, அது வந்து அது நடந்து நிறைய வருடங்கள் ஆனாலுமே வந்து அதுக்கான நீதி வந்து கிடைக்கல. ஸோ
இந்த அனூர் அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா பழைய விஷயத்தை வந்து கிளற ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா அதிரடியாக கைதுகள் வந்து நடைபெற்றது. ஸோ ம். ரீசெண்டா சுரேஷ் சலே அப்படின்றவர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. ம். கைது பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எவ்வளவு பெரிய ஆபீசர் தெரியுமா, எவ்வளவு நல்லது பண்ணாரு தெரியுமா, ஸோ அவரெல்லாம் அரெஸ்ட் பண்றது வந்து அந்த நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கே அழுக்கு. கெட்ட பேரு, ம். அழுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ம். எதுக்காக கைது பண்ணாங்க அப்படின்ற ரீசனை சரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ம். இதுக்கு இப்போ குற்றப்புலனாய்வு திணைக்களம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து 3 ரீசன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. அதுல என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 நவம்பர் 29ஆம் தேதி அன்று வந்து வவுணதீவுல வந்து 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ம். ஸோ அதுல இவருக்கு சம்பந்தம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 26 அன்று சாய்ந்தமருது வீட்டுல நிகழ்ந்த குண்டு வெடிப்பு தொடர்பான விசாரணைகளை திட்டமிட்டு இவர் வந்து திசை திருப்பி இருக்காரு. ஸோ இப்படியான 3 கேஸ்ல தான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீர்கொழும்புல அந்த ஈஸ்டர் ஞாயிறு குண்டு வெடிப்பு நடந்த அந்த நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டி சர்ச்சை வந்து சம்மந்தப்பட்ட அந்த தாக்குதல் நடத்தினவங்களுக்கு காட்டினது வந்து சுரேஷ் சலே அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதாவது இப்போ இத்தனை நாள் வரைக்குமே இவர் தன்னோட கடமையை மீறினதா தான் இவர் மேல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினத்துக்கு அப்புறமா இவர் வந்து கடமையை மீறினதில் அவர் டிரெக்டா வந்து இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதாவது உறுதிப்படுத்தி இருக்காங்கன்னா சிஐடி மூலமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான் இவரோட இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள், நீங்க சொன்ன வார்த்தை இப்பதான் சரியா இருக்கும். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கான விசாரணைகள் இப்போதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரியா சொன்னா இப்போதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் யார் யாரெல்லாம் இந்த விசாரணை வலைக்குள்ள சிக்க போறாங்க, யார்கிட்டலாம் இன்னும் விசாரணைகள் எடுக்கப்பட போகுது, வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட போகுது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் ஆவலா இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதோட நிறைய சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க தானே. சேனல் 4 காணொலிகள் மூலமா நாங்கள் நிறைய பார்த்துருப்போம். இப்போ சம்மந்தப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து எப்போ இந்த விசாரணைக்குள்ள சிக்க போறாங்க அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப தூரம் இல்லை. அதுக்கான விசாரணைகள் எல்லாமே தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், இந்த விசாரணைகள் முறையா நடந்துகிட்டு வருது. எவ்வளவு தடைகள் இருந்தாலுமே இப்போ இவரோட கைதா இருக்கட்டும், இவரை வந்து சிறையில் வச்சிருக்கிறதுக்காக இருக்கட்டும், எத்தனை எதிர்க்கட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகள் வந்து எவ்வளவு விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, தூங்குறதுக்கு இடம் இல்லை, அவருக்கு நோய்வாய்ப்பட போகுது, மன அழுத்தத்தில் இருக்காரு, அப்படி இப்படின்னு இல்லாத காரணம்லாம் சொல்லி அரசாங்கத்தை விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் விடுதலை செய்யணும், விடுதலை செய்யலைன்னா உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம், சத்தியாகிரக போராட்டம் நடத்துவோம். இதெல்லாம் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் சிரிப்பா இருக்கும். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல யாராவது ஒரு நல்லது பண்ண ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு உள்ள வச்சிருந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்தியிருந்தா கூட நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம். தெளிவாக தெரியுது இது எல்லாமே பிளான் பண்ணி அவங்க எல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியுது, அரசாங்கத்துக்கும் தெரியுது, சம்மந்தப்பட்டவங்களுக்கும் தெரியுது. அவங்களே இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறது தான் இன்னும் ஒரு ஜோக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியாவில் இவங்க எல்லாத்தையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து என்னடா சரியாக தானே பண்ணிகிட்டு இருக்காங்க அரசாங்கம், எதுக்கு இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்னும் ஆவலாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இந்த விசாரணைகள் அப்படின்னு சொல்லி. இதே இதை பார்த்தீங்கன்னா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், இந்த ஈஸ்டர் தாக்குதல் வந்து ஒரு அரசியல் மாற்றத்துக்காக நடந்தப்பட்ட தாக்குதல் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, இதை வந்து நடத்தின வந்து ISIS அப்படின்ற ஒரு அமைப்பு தான். ஸோ அந்த அமைப்போட வழிகாட்டுதலின் படி தான் இது வந்து இங்க நடந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து மூளையா செயற்பட்டது வந்து சஹ்ரான் அப்படின்றவர் தான் மூளையா வந்து செயற்பட்டிருக்காரு. அண்ட் இதை வந்து அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்டர் தாக்குதல் வந்து 5 அமெரிக்க பிரஜைகள் வந்து இறந்திருக்காங்களாம். ஸோ இதை வந்து அமெரிக்காவில் ஒரு கோர்ட்ஸில் போட்டு இந்த விசாரணைகளை வந்து விசாரிக்கும் போது, அதாவது இந்த CCTV சாட்சியம் இருக்கும், வாக்குமூலம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு அந்த FBI வந்து விசாரிக்கும் போது அதுல இருந்து தான் தெரிய வந்ததாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அரசியல் மாற்றத்துக்காக நடக்கப்பட்டது கிடையாது. இது வந்து அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, நான் சொன்ன குறிப்பிட்ட அமைப்பு வந்து அவங்க வேண்டும்னே பண்ணதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ கூட வந்து அந்த குறிப்பிட்ட அந்த சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவர் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் நிச்சயமா எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். அதே மாதிரி இலங்கையில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, மின்சார தொழிற்சங்கங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம். இப்போ இது கைவிடப்பட்டிருந்தாலுமே கூட நாடளாவிய ரீதியில 17,000 கிட்டத்தட்ட 17,000 மின்தடைகள் இப்போ வரைக்கும் பதிவாகி இருக்கதா வந்து தகவல் வெளியாகி இருக்கு. இதை சீர் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மக்களோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, அப்படித்தானே?
நீங்க வந்து பணி புறக்கணிப்பு செய்யுங்க. அரசாங்கம் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள முன்வைங்க. உங்களுக்கான கோரிக்கைகள நீங்க முன்வைக்கணும். அது தப்பு கிடையாது. ஆனா 17,000 மின்தடைகள்னா யோசிங்க. எத்தன பேர் எவ்வளவு விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய டே டு டே லைஃப்ல நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும் தானே. இந்த மாதிரியான மின்தடை அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை மக்களுக்கு. அப்போ இதுல இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. 17,000 கிட்டத்தட்ட மின்தடைகள் இருக்கு. அது இப்ப வரைக்குமே சீர் செய்யப்படல. அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பணிப்புறக்கணிப்புல ஈடுபட்டவங்க வந்து ஜனாதிபதியோட ஒரு விசேட சந்திப்பும் நடந்திருக்கு. இல்ல ஜனாதிபதி நிச்சயமா அவங்களுக்கான தீர்வுகள வழங்கியிருப்பாரு. அவங்களோட கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம முக்கியமா என்னன்னா, மக்கள் பாவம். அதான் இப்ப உலகளாவிய ரீதியில அமெரிக்கா, இஸ்ரேல் அப்படி ஈரான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போருக்கிடையில வந்து பெட்ரோல் விலை கூட்டப்பட்டிருக்கு. அதுவுமே அவங்களுக்கு விழுந்த ஒரு அடி. இதையும் தாண்டி இப்போ கேஸ் தட்டுப்பாடு அதுவுமே அவங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இப்போ இதுல மின்தடை வேறையா அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்து கொஞ்சம் மறுபடியும் கடந்த காலத்துக்கு கூட்டிக்கிட்டு போற மாதிரியான சில செயற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா இதுக்கு இலங்கை அரசாங்கம் காரணம் கிடையாது. ஆனா இதுவும் மக்களுக்கு இம்பேக்ட் பண்றதுனால எல்லாருமே இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு ஒன்றிணைந்து நடக்கிறது தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தான் இலங்கையர்கள் என்ற ரீதியில நாம எல்லாமே வந்து இக்கட்டான சூழ்நிலையில வந்து ஆமா, ஒன்றாக இருந்து செயலாற்றும் போதுதான் ஒரு நல்ல முடிவு ஒண்ணு எடுக்க முடியும். நிச்சயமா. ஸோ அதை வந்து இலங்கை மக்களாகிய எல்லாருமே வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிக்கணும். புரிஞ்சு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா சில சில தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நாங்க தீர்த்து கொள்ள முடியும். ஆமா இல்ல இப்போ மின்சார சபை ஊழியர்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறது ஓகே. இப்போ நாட்டுல இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தானே. அவங்களும் இதை பார்த்துட்டு தானே இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க மின்தடை 17,000 மின்தடைகள்னு சொல்லும்போது அப்ப அவங்க அதுல வந்து கொஞ்சம் கன்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் பரவாயில்ல. இப்போ வந்து பணிப்புறக்கணிப்பெல்லாம் முடிஞ்சு ஜனாதிபதியோட சந்திப்பெல்லாம் நடந்திருக்கு. இந்த 17,000 மின்தடைகளையும் சீக்கிரமா சரி செஞ்சு இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நடத்தும் போது கொஞ்சம் மக்களை பத்தி யோசிச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ பாப்போம், நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு உலகத்துல என்ன நடக்குது, இலங்கையில என்ன நடக்குது அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நிச்சயமா நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். சந்திக்கலாம். பை பாய்.